ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான ஒரு நல்ல செய்தி. 10,000 சப்ஸ்கிரைபர் எட்டிட்டோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் குடும்பத்தோடு சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போட்டாங்க எல்லாருக்கும், என் வீடியோவை நினைக்கிட்டு உட்காந்து பார்த்து குறை நிறைகளை சொன்ன எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஏதாவது குறை இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். நந்தினிஸ் பேண்ட்ரிக்கு உங்களோட சப்போர்ட்டை மேலும் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வரவங்களும் கண்டிப்பாக நந்தினிஸ் பேண்ட்ரி பாருங்கள். நல்ல நல்ல வீடியோ, ஆரோக்கியமான ரெசிபிஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே செய்யக்கூடியது தான். நோ சோடா, நோ மைதா. அதை நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வீட்லேயும் சரி, நான் விட்டு 10 வருஷம் ஆச்சு. நான் அதை எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என் குழந்தைக்கும், ஏன்னா நான் டப்பாவாக பிஸ்கெட்டில் நான் குழந்தைக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் வேணவே வேணான்னு சொல்லிட்டு 10 வருஷமாக நான் இப்போ எந்த இதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹெல்த்தியான முறையில் என்னென்ன உண்டோ அதில் யோசிச்சு அதில் தி பெஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறத வச்சே செய்கிறத தான் நான் காமிக்கிறேன். எல்லாருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் நன்றி. கண்டிப்பாக அந்த நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆரோக்கியமான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தொகையில் தான் நான் காட்ட போகிறேன். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். என்ன தொகையல்? இன்னைக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்ட தொகையல். ஓ ரைட். ட்ரிபிள் கிரீன் தொகையல். ஓ, அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? ஆமாம். ஆக்சுவலாக அம்மா மைதா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டான். அந்த கார்த்திகைக்கு அப்பம் செய்கிறது தான் யூஸ் பண்ணுவா. ஆனால் அதுவே நமக்கு ஒத்துக்காது. சோடா சுத்தமாக யூஸ் பண்ணதே இல்லை. அது பாட்டி ஆற்றுல தான் அந்த காலத்தில் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவா. ரொம்ப புளிச்சு போச்சுன்னா துணுண்டு அதில் சேர்த்துப்பா, அவ்வளோதான். இப்படி தான் எனக்கு தெரியுமே ஒழிய எங்கள் வீட்டில் டே டு டேலாம் ஆப்ப சோடா தான் யூஸ் பண்ணதே கிடையாது. வாங்கி வச்சுப்பா. அது மாவு புளிச்சு போச்சுன்னா கலந்துப்பா. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா ஆப்ப சோடா தான் புளிப்பை மட்டுப்படுத்துன்றதுக்காக. ஆனால் அந்த சோடா ஒரிஜினலாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது சுத்தமாக யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆவி வெள்ளாவி. சரி, இப்போ குயிக்காக பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது ஸ்பூனாக விட்றேன்னு சொல்கிறதுனால நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த கரண்டியில் இருந்தது தான் மிச்சம். இதில் இந்த தொகையில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் காமிச்சிருக்கேன். மிளகா இதில் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகா, அதாவது வத்தல் மிளகா சேர்க்க மாட்டோம். மிளகா வத்தல் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக மிளகு 1/2 ஸ்பூன். காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 மிளகா ஆக்கிக்கோங்க. ஏன்னா மிளகோட உரப்பு இருக்கும். நம்ம இந்த மிளகா, பச்சை மிளகா ரொம்ப காரம் இல்லைன்னு நீங்கள் சொன்னேன்ல, அதனால 2 மிளகா எடுத்துட்டுருக்கேன் நான். மற்றபடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய், புளி டேஸ்ட்டுக்கு. அதாவது புளி, உப்பு, பெருங்காயம், இது 3 டேஸ்ட்டு. ப்ளஸ் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வாய்வை கலக்கிறது. இவ்வளோதான். ஈஸியாக பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை இருக்கும், உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா செவக்க வரைப்போம். அடுத்தடுத்து யம்மியான ஹோட்டலுக்கே தேடி போகாத அளவுக்கு ஹோட்டல்காரங்களாம் சமைக்க வந்துட மாட்டாங்க. அதாவது வீட்லேயே விதவிதமாக ரெசிபிஸ் போடுறேன் நான். அடுத்து ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இன் இட்ஸ் வே போல இருக்கு. ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு, ஆனால் அதே டேஸ்ட். வா, இந்த ரெசிபி வந்துக்கிட்டே இருக்கு. 1 or 2 டேஸில் வந்துடும் உங்களுக்கு. இதில் இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, மிளகு. இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வறுபட்டா போதும். இந்த சூட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணல.
கொஞ்சமாக ஆயிடுச்சு. ஆமாம், இந்த சூப்பில் இந்த தேங்காய் ஆக்கிக்கிறேன். ஒரு 4 பத்தை இந்த இவ்வளோ பெருசாக கட் பண்ணுவோம்ல, தேங்காய் பத்தைன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து மிக்சியில் லேசாக துருவி வச்சுருக்கேன் நான். இப்படி போட்டால் தான், இல்லைன்னா அரைப்படாது. இப்போ இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது குயிக்காக பண்ணிடலாங்க. இந்த தொகையில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்பைக்கு அப்போ சாப்பிட்றலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த சூட்லேயே இந்த தேங்காய் நல்லா வறுபடும். நம்ம இதை வந்து வச்செல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. அப்போ இப்போ இது பண்ணி காலி பண்ணியிருக்கணும். கருவேப்பிலையை தூர போடுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொகையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சளியும் பிடிக்காதுங்க. இப்போ வந்து நிறைய காய்ச்சல், சளி, பனி ரொம்ப இருக்கிறதுனால, வெயிலும் இருக்குது, பனி இருக்குது. இப்போ இந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் கரண்டி, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளி. இந்த அரைச்சதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை உங்களுக்கு சேர்த்துட்டு காட்டுறேன். இது ஆறிடுச்சு, இதில் சேர்த்தாச்சு. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, நான் கூட இருந்ததை எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். இதில் வந்து இதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டால் போதும். இந்த அளவு தண்ணி விட்டால் போதும். வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம். ஆஹா, வாசனை. ஒரு அரை அரைச்சாச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது இந்த துவையில சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டு, வாவ், இது இன்னும் கொஞ்சம் நிறைய சாதத்தோடு ஆட் பண்ணி போனாங்க. இந்த ஒரு த்ரோடு சாதத்துக்கு வந்து இவ்வளோ நெய் கிடையாது. இந்த ஆரோக்கியமான புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தொகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நந்தினி ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நந்தினி ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த எம்மியான தொகையில் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாவ், கிரீன் கிரீன் ஃபர்ஸ்ட் நீ வரும். ஃபர்ஸ்ட் இது இருக்கு தொகையில் கிரன்ச்சினஸ் வருதா? நல்லா அரவும் பட்டிருக்கு. எல்லாமே தெரியுதுமா. கருவேப்பிலை, சூப்பராக, கொத்தமல்லி, வாய் ஒரு மாதிரி இருக்கு. காய்ச்சல் இது பண்ணி கேளு, புதினா வாசனையும் தெரியுது, மிளகு வாசனையும் தெரியுது. ஆஹா, இது சூப்பராக இருக்குது. தோசைக்கு இது சாப்பிடலாம். தோசைக்கு நல்லா இருக்கும். இட்லிக்கு கொஞ்சம் டைலூட்டாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம். அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சல் வந்தவங்க கூட இந்த தொகையில் பண்ணி சாப்பிடலாம். மிளகுலாம் போட்டுக்கனால உடம்பு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3மே சூப்பர். ட்ரிபிள் கிரீன்ஸ் சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.